மீனா, கடந்த சில நாட்களாக நான் ஒரு விஷயத்தை பற்றி தொடர்ந்து சிந்தித்து வருகிறேன். என்னது? உன் குரலில் ஒரு தேடல் ஒலி கேட்கிறது. குண்டலினி சக்தி பற்றி நிறைய கேள்விகள் இருக்கின்றன. சிலர் அது ஒரு மிகப்பெரிய ஆன்மீக சக்தி என்று சொல்கிறார்கள். சிலர் அது ஆபத்தானது என்றும் சொல்கிறார்கள். உண்மை என்ன? உண்மை எளிமையானது, ஆனால் மக்கள் அதை சிக்கலாக்குகிறார்கள். குண்டலினி என்பது ஒரு மந்திர சக்தி அல்ல, அது உன்னுள் உறங்கிக் கிடக்கும் விழிப்புணர்வு. அப்படியானால் அது எல்லோரிடமும் இருக்கிறதா? ஆம், ஒவ்வொரு மனிதனிடமும் உள்ளது. ஆனால் அது எழுவது ஒருவரின் வாழ்க்கை முறையையும் மனநிலையும் பொறுத்தது. முனிவர்கள் இதை பற்றி என்ன சொன்னார்கள்? அவர்கள் இதை ஒரு இரகசியமாக வைத்தார்கள். ஆனால் அது மறைக்க வேண்டிய இரகசியம் அல்ல. அதை தவறாக பயன்படுத்தக்கூடாது என்பதற்காக மட்டுமே அவர்கள் அதை பாதுகாத்தார்கள். அவர்கள் சொல்லிய வழி என்ன? 3 அடிப்படை வழிகள்: உடல் சுத்தம், மனசுத்தம், சுவாச சமநிலை. உடல் சுத்தம் என்பது என்ன? உடலை ஒரு ஆலயமாக பார்க்க வேண்டும். நீ என்ன சாப்பிடுகிறாய், எப்படி உறங்குகிறாய், எப்படி பேசுகிறாய், எல்லாம் அதில் சேரும். அதனால் குண்டலினிக்கு என்ன தொடர்பு? உடல் சுத்தமாக இல்லையெனில் சக்தி ஓட்டம் தடையடையும். முனிவர்கள் சொன்னார்கள், சுத்தமான பாதையில்தான் சக்தி ஓடும். சுவாசம் இவ்வளவு முக்கியமா? ஆம், சுவாசம் என்பது உடல் மற்றும் மனதுக்கிடையிலான பாலம். அதை எப்படி உணர முடியும்? ஒரு எளிய பயிற்சி செய். கண்களை மூடு, சுவாசத்தை கவனித்துக்கொள், எதையும் மாற்ற வேண்டாம். அது மிகவும் எளிதாக இருக்கிறது. ஆன்மீகத்தின் பெரும்பாலான ரகசியங்கள் எளிமையானவையே. என் மனம் அமைதியாக இருக்கவே மாட்டேன். தியானம் செய்யும்போது எண்ணங்கள் வருகிறது. மனம் ஒரு கடல் போல, அலைகள் இல்லாத கடல் இல்லை. அப்படியானால் தியானம் எப்படி? அலைகளை நிறுத்த முயற்சிக்க வேண்டாம், அவற்றை பார்த்து கற்றுக்கொள். சக்கரங்கள் உண்மையிலேயே இருக்கிறதா? அவை உடலில் இருக்கும் பொருட்கள் அல்ல, அவை சக்தி மையங்களின் குறியீடுகள். அவற்றின் பயணம் எப்படி? மூலாதாரத்தில் இருந்து தொடங்கி சஹஸ்ராரத்தில் முடியும். ஒவ்வொரு சக்கரமும் ஒரு விழிப்புணர்வு நிலை. மூலாதாரம் என்றால் என்ன? அது அடிப்படை பாதுகாப்பு உணர்வு. உணவு, உறக்கம், பாதுகாப்பு, இவையெல்லாம் இதில் அடங்கும். அது சமநிலையில் இல்லையெனில்? பயம் அதிகரிக்கும், நம்பிக்கை குறையும். அநாகதம், அன்பின் கதவு. அன்பு எந்த சக்கரத்துடன் தொடர்புடையது? அநாகதம், இதய மையம். அது திறந்தால் என்ன நடக்கும்? நீ உலகை வேறுபட்ட பார்வையில் காண்பாய். அன்பு, கருணை, மன்னிப்பு இயல்பாக வரும். ஆஜ்ஞா, உள்ளுணர்வின் கண். 3வது கண் பற்றி கேள்விப்பட்டேன். அது ஆஜ்ஞா சக்கரம். உள்ளுணர்வு, தெளிவு, ஞானம். அது திறந்தால் மனிதன் என்ன ஆகிறான்? அவன் உலகத்தை வேறுபட்ட முறையில பார்க்கிறான். பயம் குறையும், அறிவு அதிகரிக்கும். ஏன் சிலர் குண்டலினி ஆபத்தானது என்று சொல்கிறார்கள்? அதை வலுக்கட்டாயமாக எழுப்ப முயற்சித்தால் மனம் சமநிலையை இழக்கலாம். அப்படியானால் என்ன செய்ய வேண்டும்? வாழ்க்கையை சமநிலைப்படுத்த வேண்டும். அதுதான் பாதுகாப்பான வழி, உண்மையான இரகசியம். மீனா, இவ்வளவு விஷயங்கள் கேட்ட பிறகு உண்மையான இரகசியம் என்ன என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரே ஒரு இரகசியம்தான். அது என்ன? அன்பு, ஒழுக்கம், தியானம். இந்த 3ம் சேர்ந்தால் குண்டலினி தானாக எழும். உள்மாற்றத்தின் அறிகுறிகள். அது எழுந்தால் எப்படி தெரியும்? சில அறிகுறிகள்: மன அமைதி, பயம் குறைதல், அன்பு அதிகரித்தல், தெளிவான சிந்தனை, வாழ்க்கையின் அர்த்தம் புரிதல், ஆன்மீக விழிப்பு. இது எல்லாம் கேட்ட பிறகு எனக்கு ஒரு புதிய உணர்வு வருகிறது. அது உன் உள்ளுணர்வு விழிப்பு. அப்படியானால் குண்டலினி என்பது சக்தி அல்ல, விழிப்பா? அது உன் உண்மையான இயல்பை நினைவூட்டும் விழிப்பு. இந்த பயணம் நீண்டதா? அது ஒரு வாழ்நாள் பயணம், ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வெளிச்சம் தரும். நான் இந்த பயணத்தை தொடங்க விரும்புகிறேன். அப்படியானால் இன்று முதல் நல்ல சிந்தனை, சீரான சுவாசம், தினசரி தியானம், இதை ஆரம்பி. அந்த மாலையில் சூரியன் மறைந்து கொண்டிருந்தான். வானம் ஆரஞ்சு நிறத்தில் மாறியது. அருண் அமைதியாக அமர்ந்து முதல் முறையாக தன் சுவாசத்தை கவனித்தான். அந்த அமைதியின் நடுவில் அவன் உணர்ந்தான் குண்டலினி எழுச்சி. ஒரு சக்தி எழுச்சி அல்ல, ஒரு விழிப்பு, அமைதியின் உண்மையான சக்தி. மீனா, இத்தனை நாளாக நான் சக்தி பற்றி தேடிக்கொண்டிருந்தேன். ஆனால் இப்போது எனக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. என்ன சந்தேகம்? குண்டலினி எழுச்சி என்றால் ஒளி பார்க்கிறோம், அதிசய சக்தி கிடைக்கிறது. அப்படிப்பட்ட விஷயங்கள்தான் நடக்குமா?
அது எல்லாம் சிலருக்கு வரும் அனுபவங்கள். ஆனால் அவை ஆன்மீகத்தின் இலக்கு அல்ல. அப்படியானால் இலக்கு என்ன? அமைதி, உள்ளமைதி. அமைதிதான் சக்தியா? ஆம், மனம் அமைதியாக இருக்கும்போது உள்ளுணர்வு திறக்கும். அந்த உள்ளுணர்வே மிகப்பெரிய சக்தி. அந்த அமைதியை எப்படி பெற முடியும்? அதை தேட வேண்டாம், அதை அனுபவிக்க வேண்டும். எப்படி? இப்போது உன் சுவாசத்தை கவனித்துப் பார். உள்ளே வரும் காற்றை உணர், வெளியே போகும் காற்றை உணர். சில நிமிடங்கள் அமைதி. இது மிகவும் அமைதியாக இருக்கிறது. அதுதான் தியானத்தின் முதல் படி. அப்படியானால் குண்டலினி எழுச்சி ஒரு பெரிய நிகழ்வு அல்லவா? அது ஒரு பெரிய நிகழ்வுதான், ஆனால் அது வெளியில தெரியாது. அது உன் உள்ளத்தில் நடக்கும். அதன் அடையாளம் என்ன? நீ மெதுவாக மாறுவாய். கோபம் குறையும், பயம் குறையும், அன்பு அதிகரிக்கும், தனிமை உணர்வு குறையும். நீ உலகத்தோடு இணைந்ததை உணர்வாய். மீனா, இந்த பயணம் எப்போது முடியும்? இந்த பயணம் முடிவதில்லை. அது ஒவ்வொரு நாளும் புதிதாகத் தொடங்கும். அப்படியானால் நான் என்ன செய்ய வேண்டும்? மிக எளிது. தினமும் 10 நிமிடம் தியானம், சீரான சுவாசம், நல்ல சிந்தனை, அன்பான நடத்தை. இதைத்தான் முனிவர்கள் மகா யோகம் என்று சொன்னார்கள். நான் இன்றே இந்த பயணத்தை தொடங்குகிறேன். அது போதும். ஒரு உண்மையான தீர்மானம். ஆன்மீக பயணத்தின் முதல் கதவு. அந்த மாலையில் சூரியன் மறைந்து கொண்டிருந்தான். வானம் தங்க நிறமாக மாறியது. அருண் அமைதியாக அமர்ந்து தன் சுவாசத்தை கவனித்தான். அந்த அமைதியின் நடுவில் அவன் ஒரு புதிய உணர்வை கண்டான். அவன் மெதுவாக சொன்னான், சக்தி வெளியில் இல்லை, அது என்னுள் இருக்கிறது. மீனா சிரித்தாள். அதைத்தான் குண்டலினி விழிப்பு என்று சொல்வார்கள்.